கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளையிலே நம்ம எல்லாரும் ஒருமித்து ஆண்டவருடைய பாதத்தில் கூடுவதற்கு தெய்வ ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் நிச்சயமாகவே பாக்கியவான்கள். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை துதித்து மகிமைப்படுத்துவது ஒரு மிகவும் ஆசீர்வாதமான காரியம். ஹல்லேலூயா! கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா! தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் சில பாடல்களை பாடி உற்சாகத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அருமையான பாடல். கடந்த நாட்களில் அவருடைய கரங்கள் நம்மை கனிவோடு அரவணைத்திருக்கிறது. நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி ஆண்டவர் நித்தமும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் அடங்கிய பாடலை நம்ம அந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் உச்சரித்து கர்த்தரை கனப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். இருக்கிற இடங்களை நல்ல கைகளை தட்டி தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியை பணிந்திடுவோம். அல்லேலூயா! ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியை பணிந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோ, நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியை பணிந்திடுவோ. அல்லேலூயா! ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியை பணிந்திடுவோ. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள், கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தை. சொல்லுங்க, கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே, நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும், நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோ, நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியை பணிந்திடுவோ. அல்லேலூயா! ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றியை பணிந்திடுவோ. யோதானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோ. யோதானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோ. அவர் கரத்தை பிடித்து கொண்டே சொல்லுவோம், அவர் கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோ. தூய தேவனை துதித்திடுவோ, நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓ
புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். சமணமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமணமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால் புது நன்மையால் புது பலத்தால் நிரம்பியே நம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். தாவீது கருளினமாகிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருளியமாகிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இரு மடங்கு அப்படி சொல்லுங்க. எலிசாவை போல் இரு மடங்கு வல்லமையா நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கைகளை தட்டி சொல்லுவோம். ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். நலமோடு நம்மை இதுவரையிலும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தி இருக்கிறது. கண்மணி போல் கடைசி வரை காத்து கொள்ளுகிற கர்த்தரை போற்றி பாடுவோமே. மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை சொல்லி பாடுவோம். நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நலமுடன் நம்மை இதுவரையோ கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போ கடைசி வரை கண்மணி போ சேர்ந்து பாடுவோம். தம்பி தங்கச்சி வாயில சொல்லுவோம். கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த பாக்கியம் அநேகர் விரும்பியும் அவர்களுக்கு கொடுக்கப்படலை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கால்கள் இந்த சபையில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலத்துக்குள்ள இருக்குதுன்னா ஆண்டவர் கிருபையாய் நமக்கு ஈந்தது. அநேகருக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கொடுக்கப்படலை. பிரியமானவர்களே, இந்த பாக்கியமான நாட்களை நாம் கிருபையோடு கூட எண்ணி நாம் அதை பயன்படுத்தணும். இல்லைன்னா நம்மளுடைய இருதயம் கடினப்படணும். என்ன ஆகும்னா, வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் கொழுத்து சளுக்கு பண்ணுகிறாங்க. அவன் இருதயம் கொழுக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் ரெடி பண்ணிடுவார். யார்? பாபிலோன்கிற ஒரு தேசத்தை ரெடி பண்ணிடுவார். இது போல்
நம்முடைய இருதயம் கொழுக்க ஆரம்பிச்சுன்னா ஆண்டவர் ரெடியா எப்பவுமே வச்சிருக்கிறாரு. ஒரு கொரோனா காலங்களில் நம்ம இருந்தோம் பார்த்தீங்களா, எத்தனை நாட்கள் ஆசையா ஆலயத்துக்கு வரணும்னு இருந்தோம், ஆனால் வர முடியலை. ஆசைப்பட்ட நேரத்தில் வர முடியலை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கிருபையா இப்படிப்பட்ட விசாலமான சூழ்நிலைகளை கத்த திறந்து தந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரை இன்னைக்கு ஆராதிக்கிறதுக்கு நம்ம வெட்கப்படுறோம். நம்முடைய இந்திய தேசத்தில் மணிப்பூர் என்கிற ஒரு மாநிலம் கிட்டத்தட்ட 450க்கும் அதிகமான ஆலயங்கள் தரை மட்டமாக எரித்து நொறுக்கப்பட்டன. இன்னைக்கும் கூட அந்த இடங்கள்ல ஜனங்கள் சந்தோஷமா ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. மரத்தடிகளிலும் ஆற்றங்கரை ஓரங்களிலும் தங்களுக்கு கிடைத்த இடத்துல கர்த்தர் இன்னைக்கு மகிழ்ச்சியை ஆரம்பித்து கொண்டிருக்கிறாங்கன்னா காரணம் ஆண்டவருக்கு மேல வைத்திருக்கிற ஆசை. ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு வாகன வசதி இருக்குது, நடந்து வர்றதுக்கு பலம் இல்லைன்னா பஸ்ல வரலாம், வாகன வசதிகள் இருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு கட்டிடத்துல, அது வாடகை கட்டிடமாக இருந்தாலும் நல்ல முறையில் இயங்குகிற ஒரு கிருபையை கத்து தந்திருக்கிறார். இதையெல்லாம் வச்சுட்டு நம்ம இப்படிப்பட்ட ஆண்டவருடைய காரியங்களில் மனதளவில் நம்ம சந்தோஷமாக ஆண்டவர் ஈடுபடலைன்னா கர்த்தர் கவனித்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த பாடலின் கடைசி சரணத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம பாடணும், நலமுடன் நம்மை இதுவரையிலும். நல்லா யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை நடத்திருக்கு. நம்முடைய குடும்ப பின்னணி என்ன, நம்முடைய வாழ்க்கையின் தரம் என்ன, ஆனா ஆண்டவர் இதுவரையிலும் நம்மை நலமோடு வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கொஞ்சம் மகிழ்ச்சியோடு கூட அந்த வார்த்தையை சொல்லி கடைசி சரணத்தை சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம், பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சகோதர சகோதரிகள். நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நீங்க சொல்லுங்க, நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். கரோய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். ஹல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. அருமையான பாடல். தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள், மற்றவர்கள் அதை கவனித்து கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடலாம். சின்ன தம்பி தங்கச்சியெல்லாம் கொஞ்சம் இங்க கவனிங்க. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. ஒரு முறை கூட சொல்லுவோம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனமைக்கும் பாத்திரரே. கைகளை தட்டி சொல்லி பாடு. தூயவரே
மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கரத்திற்கு பாத்திர நீரல்லவோ, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. சொல்லுங்க. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. மறுபடியும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. நம்முடைய கால்கள் சறுக்கும் பொழுது அவருடைய கிருபை விரைந்து வந்து தாங்குகிறது. அவருடைய கிருபையினாலும் அவருடைய சட்டைகளின் அடைக்கலத்தினாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார். கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே அடைக்கலம் ஐயா. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே அடைக்கலம் ஐயா. மறைவிடமே எந்த தாவரமே அடைக்கலமே பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. ஒருமுறை கூட துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை ஆராதனை
ஹல்லேலூயா. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே விடுதலை அருளி செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த காலை வேளையில நம்பி வந்திருக்கிறோம். நம்முடைய கால்கள் அநேக வேளையில சறுக்கி கொண்டிருக்கிறது. ஆமேன். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை விரைந்து வந்து நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நிற்க பண்ணியிருக்கிற ஒரு பாடலை பாடுவோம். அந்த கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்ளும். ஒரு அருமையான பாடல். ஆண்டவரை தேடி நம்பி வந்திருக்கிறோம். அவரை நம்பி ஜீவிக்கிற மனிதனை ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார். ஒருவேளை நன்மைகள் வருவதற்கு நாட்கள் ஆகலாம், நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில கைகூடி வருவதற்கு காலங்கள் தாமதமாகலாம். ஆனாலும் கர்த்தரை நம்பி இருக்கிற கர்த்தரையை நம்பி ஜீவிக்கிற மனிதனை ஒரு நாள் ஆண்டவர் சும்மா விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கைகளை அசைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், உணர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த. அதுல ஒரு அருமையான வார்த்தை என்னன்னா, உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல பார்க்கிறதெல்லாம் வெறும் பாட்டும் கைத்தட்டும் மியூசிக்கும் மாத்திரம் இல்லை. வந்தோம் 3 பாட்டு பாடின எந்திரிச்சு கையை தட்டி அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு போறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நமக்கே தெரியாது, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? மல்கியா புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அப்ப அந்த வார்த்தையை ஆண்டவர் கவனித்து கேட்கும் பொழுது நம்முடைய செயல்பாடுகள் கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்க. ஒரு வருத்தமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இங்க பாடிக்கிட்டு இருக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், ஜெபம் நடக்குது, சிலருக்கு எதுவுமே ஓடாது. கையில் ஒரு மொபைல் எடுத்துட்டு அப்போதான் வாட்ஸ்அப்புக்கு லைக் பண்ணுறது. எவ்வளோ வேதனை பாருங்க. நம்ம ஆராதிக்கிறதுலேயே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். அது என்னன்னா, தேவனுடைய சமூகத்தை ஒரு நிர்விசாரமாக என்றது. நிறைய பேர், யாரையும் குறிப்பாக சொல்ல முடியாது, நீ கவனிச்சு அது மற்றவங்களுக்கும் இடரலாக்குறது. இது ஒரு பக்கம் ஆண்டவரை நம்ம கனப்படுத்துறது இல்லை, கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மையும் எல்லாருமே ஜெபத்தில் கண்ணை மூடிட்டு இருக்கிறது இல்லை, எல்லாரும் கண்ணை அப்படி திறந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது நம்மள யாரோ ஒருத்தர் எடுத்து இந்த வாட்ஸ்அப்பு யூடியூப், அப்போ தான் யூடியூப் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அது மற்றவங்களுக்கு ஒரு இடரலாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ள மனுஷன் தான் என்ன செய்ய முடியும்? பரிபூரணம் அடைவான். அப்போ கர்த்தரை ஆராதிக்கிறதுலயும் நமக்கு உண்மை வேணும். அப்போதான் மெசேஜ். நான் சொல்ல போனா, யாரும் எமர்ஜென்சி சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க இல்லவே இல்லை. யாராவது இருக்கிறீங்களா? ரொம்ப அவசரம், ஒரு நிமிஷம் கூட செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க. ஒருவேளை அப்படி உங்களுக்கு எமர்ஜென்சியா இல்லை, இப்போ உடனே கலெக்டர் கூப்பிடுவார், இல்லைன்னா செக்ரட்டரியேட்லேருந்து ஃபோன் வரும் அப்படின்னா நீங்கள் ஆன்லேயே வச்சுருங்க, கவலையே இல்லை. ஆனால் இல்லாத வரைக்கும் நம்ம சர்ச்சுக்குள்ளே ஆண்டவர் ஆராதிக்க என்றாங்க ஒரு 2.5 மணி நேரம் நம்ம அதை சைலண்ட்லேயோ ஏரோப்ளைன் மோட்லேயோ போடுறதுல ஒரு தவறும் இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் உண்மையாக ஆராதிக்கணும். நம்ம மட்டும் இல்லை, அது மற்றவங்களுக்கு அது ஒரு இடரலாக இருக்கும். கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா சிலவர் பாஸ்டர் எவ்வளவோ அறிவிப்புகளை கொடுக்கும்போது சிலர் என்ன செய்யறதுன்னா காது இங்கே வைக்கிறதே இல்லை, என்ன நடக்கிறதுனே தெரியல. அப்போ நம்ம எல்லா விஷயத்திலையும் உண்மையாக இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற உண்மையாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வாராரு, வீட்டு வாங்கன்னு சொல்கிறோம், உட்கார வச்சுட்டு அவருக்கு முன்னாடி நீங்கள் இருந்துட்டு காலுக்கு மேலே காலை போட்டுட்டு செல்ஃபோன்லேயே நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வந்தவர் என்ன செய்வார்னா, பிரதர் ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ நேரம் உட்கார வச்சிங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு நமஸ்காரம் போட்டு என்ன செய்வார். இது போல தான் ஆண்டவர் நம்ம ஆராதிக்க வந்திருக்கும் போது ஆண்டவர் நம்மளுடைய துதியை அங்கீகரிப்பதுக்கு இருக்கிறாரு. நம்ம பாட்டுக்கு என்ன செய்கிறோன்னா, அந்த என்ன வந்திருக்கு, இன்னைக்கு என்ன நியூஸ், இப்போ தான் இமெயில் செக் பண்ணணும், இப்போ தான் யூடியூப்பில் எவனாவது வாட்ஸ்அப்பில் என்ன செய்வான், நிறைய தகவல்கள் தேவையில்லாத குப்பையெல்லாம் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு 100 மெசேஜ் வந்துட்டா எல்லாத்தையும் பார்த்து ஒரு லைக் பண்ணணும். ஏன்னா ஒரு 10:30க்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், நீங்கள் லைக்கோ ஷேரோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், யாரும் நம்மளை கவனிக்கிறதில்ல. இப்போ தான் கொஞ்சம் வயதில் கூடினவங்க இப்போ தான் வாட்ஸ்அப்னா என்னன்னே தெரியும். அவங்களுக்கு அது தெரிஞ்ச உடனே என்ன ஆயிரும்னா உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. இந்த வாட்ஸ்அப் பல வருஷம் ஆயிட்டுமா, இதில் இந்த சின்ன பொடி பிள்ளைகிட்ட பாருங்கள், அதுக்கெல்லாம் வாட்ஸ்அப்னு சொன்னாலே வாந்தி எடுக்கிற பிள்ளைய கூட இருக்கிறான். ஏன்னா அதில் அது பழகி எடுத்து வாட்ஸ்அப்னா ஒரு குப்பைனுங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் நமக்கு பெரியவங்களுக்கு இப்போ தான் என்னது, வாட்ஸ்அப்பில் ஷேரு, கங்க்ராச்சுலேஷன்,
அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய பிள்ளைய கொஞ்சம் ஆராதனை நேரத்தில் மாற்றிடணும். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க நான் அப்படி பண்ணலைன்னு, நீங்கள் பண்ணலை. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா மற்றவங்க இடரெல்லாம் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, சிலர் வந்து மெதுவாக பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, நான் அதை காது குத்து கேட்பேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், அன்பா பாடும்போது, ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம செல்ஃபோனை சைலண்ட் போட தெரியலன்னா வீட்டில் பிள்ளைங்கிட்ட கேளுங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் பக்கத்தில் இருங்க, இதை கொஞ்சம் சைலண்டில் போட்டு தாங்கன்னு கேளுங்க. நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது டிங் டிங்னு ஒரு சவுண்டு கேட்டு பாருங்கள், உடனே எல்லாரும் உங்கள் பக்கம் தான் திரும்புவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் மைண்டும் அப்படி தான் இருக்கும். அங்கே ஒரு சவுண்டு கேட்டால் போதும். இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க ஓடிட்டு இருந்தால் கூட பெருசு இல்லை, ஒருத்தருக்கு ஃபோன் வந்துச்சுன்னா உடனே திரும்பி பார்ப்பாங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, நம்ம ரொம்ப வருத்தப்படாதுங்க. அப்படி ஏதாவது செய்வீங்கன்னா இன்னையிலேருந்தே நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் கர்த்தரை கனப்படுத்தணும். ஒரு முறை நான் திருமணம் முடிந்த முதல்ல என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகும்போது அங்கே சர்ச்சுக்கு போயிருந்தேன். திடீர்னு சப்ளை கரண்ட் போயிடுச்சு. என்னை பார்த்து ஸ்டேஜில் இருத்திருந்தாங்க. ஸ்டேஜில் இருத்தும் போது என்ன பண்ணுனேன்னா, நானும் கரண்ட் இல்லாமல் அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கவே முடியாது. அவிஞ்சு கொஞ்சம் சும்மாவே அந்த அவ்வளோ ஃபேன் ஓடினாலும் அந்த ஓலை கூடையில் இருக்க முடியல. அன்னைக்கு பார்த்து கரண்ட் போனோன்னே எல்லாருக்கும் எல்லாம் அந்த குற்றாலத்தில் குளிச்ச மாதிரி குளிச்சுட்டே இருக்காங்க. நானும் மெதுவாக ஃபோன் எடுத்து என்ன சப்ளை என்ன செய்யா கொஞ்சம் வருமானு கேட்க தான் உண்டு. அங்கே சபையே இங்கே நோக்கி பார்த்து அன்னைக்கு தான் பார்த்தேன், இனி இந்த வேலை என்ன செய்ய விடாது. அப்போ என்னென்னா நம்ம மற்றவங்களுடைய கவனத்தை மாற்றுறதுக்கு நம்ம அவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஆண்டவர் உண்மையை ஆராதிக்கும் பொழுது நமக்கு அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது. சரி, எவ்வளவுதான் நீங்கள் முக்கியமான ஃபோன்களாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. ஒரு 10:30 வரைக்கும் ஃபோனுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கல ஒரு தவறும் இல்லை. அதனால் அதை கருத்தில் கொள்வோம். தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க. ஒருவேளை அவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம கர்த்தரை உண்மையை ஆராதிக்க வேண்டி இருக்கிறது. சரி, பாடுவோம். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டம். கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோமா? நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனை சொல்லுங்க. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே வாசமாதானம் தங்கும். சேர்ந்து சொல்லுவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே வாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பி கரங்களை தட்டி சொல்லி பாருங்க. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். செய்து சொல்லுவோம். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். ஒரு முறை கூட உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள்
கைவிடா காத்திடும் பரமனே சொல்லுவோம். கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அப்படி கண்களை மூடி சொல்லுங்க. எங்களை கைவிடாத நேசருடைய கரங்களை நாங்க பற்றி கொள்ள வந்திருக்கிறோப்பா. சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரை பார்த்து, நீர் எங்களை கைவிடாத கர்த்தர், நீர் எங்களை கைவிடாதவர், நீர் எங்களை கைவிடாதவர். அப்படி சொல்லுங்கம்மா. கொஞ்சம் வாயை திறந்து அருமையான தாய் தகப்பன்மார், பின்னாடி இருக்கிற அருமையான சகோதரர்கள் எல்லாம் வாய்களை திறந்து நீர் எங்களை கைவிடாதவர்னு சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை தீங்குகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். தீங்கு நம்மை தொடர்வதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புவதில்லை. ஆமென். அவர் நம்மை கைவிடாதவர். அப்படி கொஞ்சம் வாயை திறந்து சொல்லி பாருங்க. ஆண்டவரே ஏசப்பா, நீர் எங்களை கைவிட மாட்டீர். இந்த உலகம் எங்களை கைவிடக்கூடியது. நாங்கள் நம்பி இருக்கிற தொழில் எங்களை கைவிடக்கூடியது. நாங்கள் நம்பி இருக்கிற இந்த உலகத்தின் அனைத்து காரியங்களும் எங்களை கைவிடக்கூடிய ஒன்று. நிலையானது என்று எதுவுமே இல்லை ஆண்டவரே. எல்லாமே கைவிடக்கூடியது. கைவிடக்கூடிய காரியங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஆண்டவர் கைவிடாதவர். கையை தட்டி கத்தர மகிமைப்படுத்தி, நாங்கள் நம்பி வந்திருக்கிற தெய்வம் எங்களை கைவிடாதவர். ஆமென், 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 ஆமென். உம்முடைய வழிகளிலே நடக்கிறவர்களை ஆண்டவரை உத்தமமாய் உம்மை பின்பற்றுகிற ஒருவரையும் நீர் கைவிடுகிறதில்லை. சொல்லுங்க வாயில திறந்து. ஆமென். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனத்தை நீர் கைவிட மாட்டீர். உண்மையாய் உண்மை நம்புகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஹல்லேலூயா. அன்பு மிகு அன்னலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகு அன்னலிவர் அருமை
கண்களை மூடி இருக்கும்போது கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போமா? அப்படி நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம் சில நிமிடங்கள். ஹல்லேலூயா. தம்மண்டை வந்தோரை தள்ளுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். யார் எந்த நிலைமையில் அவரை தேடி வந்தாலோ அவர்களை அன்போடு கூட அணைத்து கொள்ளுகிறவர், அவர்களை அன்போடு கூட ஏற்று கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எந்த நிலைமையில வந்தாலும் சொல்லுங்க, எந்த நிலைமையில வந்தாலோ ஆமே நம்மை ஏற்று கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை உடையவர் நம்முடைய ஆண்டவர். இளைய குமாரன் தகப்பனுடைய ஆஸ்தியை, தனக்கு வரவேண்டிய அனைத்து பங்குகளையும் கெடுத்து போட்டவன், அனைத்து ஆஸ்திகளையும் நஷ்டப்படுத்தினவர். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஒரு எம்டியா வந்து நிற்கும் போது கூட ஆண்டவர் அவனுடைய தகப்பன் அவனை தள்ளி விடல. ஆமென். அவனுடைய தகப்பன் அவனை வெறுத்து ஒதுக்கி விடல, அவனை மார்போடு கூட அணைத்து கொண்டா. ஆமென். நம்முடைய ஆண்டவரும் அப்படிப்பட்ட மனநிலைமையில் உள்ளவர். ஆமென். அவரை தேடி வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆமென். கண்களை மூடி ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்கம்மா, கூப்பிடுங்கம்மா. தாயே தகப்பனே, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர். அவரை தேடி வருகிறவர்களை தள்ளி விடுகிறவர் அல்ல, அவரை தேடி வருகிறவர்களை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் ஏற்றுக்கொள்ளுகிற மனதை உடையவர், ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை உடையவர். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், ஒரு கடன்பட்டவனாய் இருந்தாலும், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவனாய் இருந்தாலும், ஆமென், ஒரு ஏழையாய் இருந்தாலும், ஞானத்தில் குறைவுபட்டவனாய் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், உலகத்தால, குடும்பத்தால, பிள்ளைகளால, வாழ்க்கை துணையால புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் என்னை ஆண்டவர் சேர்த்து கொள்ளுவா, என்னை ஆண்டவர், நம்மை ஆண்டவர் அணைத்துக் கொள்ளுவா. ஆமென். ஆண்டவரே, இதோ நான் உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன் சொல்லும் பொழுது அவருடைய உள்ள நம்மை ஏற்றுக்கொள்ள தயங்குவதே இல்லை. ஹல்லேலூயா. ரிமா கலதுடரப. கொஞ்சம் வாயை திறங்கம்மா, ஆண்டவரோடு கூட பேசுங்க. இது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நேரங்கள், இது ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற காலங்கள். அப்படி உள்ளம் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும், உள்ள ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிக்கட்டும். நம்முடைய உள்ளத்தில் அநேக வியாகுலங்கள் உண்டு, அநேக வருத்தங்கள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு. அப்படி ஆண்டவரிடத்தில் அறிக்கை இடுங்க. அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், நம்முடைய துயரத்தின் சத்தத்தை கேட்கிறவர், நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவிசாய்க்கிறவர். மனிதனுடைய செவிகள் மடுத்து போகலாம், மனிதன் தன்னுடைய செவியை கடினப்பட்டு அடைத்துக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தரோ நம்முடைய விண்ணப்பத்தை, நம்முடைய கூக்குரலை கேட்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபதானா ஷல்கரதடரபா. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அமைதியா நிற்காதுங்க. வயதான தாய் தகப்பன்மார் அமைதியா நிற்காதுங்க. உங்க நெருக்கடியான சூழலை மாறணும்னா கொஞ்சம் வாயை தரங்க, வாயை தரங்க. சின்ன பிள்ளைங்களா, வாலிப தம்பி தங்கச்சி, கொஞ்சம் வாயை தரங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்யணும், கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை அருளணும், உங்களுக்கு இருக்கிற எதிர்காலம் ஆமென் ஆமென் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தரை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஒரு சிலருக்கு இது ஒரு ஜெப வேளையா இருக்கலாம், சிலருக்கு இது ஆராதனை வேளையா இருக்கலாம். எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்தில் செலவழிக்கிற நேரங்கள். அது ஒரு நாளும் வீண் போவதில்லை. தாயே தகப்பனே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவழிக்கிற நேரங்கள் அது வீணானதல்ல. அது உங்களுக்கு பலனை உண்டு பண்ணுகிறது, அது உங்களுக்கு ஒரு பலனை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய சிநேகிதன், அவர் நம்முடைய உற்ற தோழனாயிருக்கிறார். ஆமே, நம்முடைய இருதயத்தின் காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர், நம்முடைய காரியங்களை எல்லாம் விசாரிக்கிறவர். ஆமென் ஆமென். அப்படி சொல்லுங்க. கவனத்தை சிதற விடாதுங்க தம்பி தங்கச்சி, கவனத்தை சிதற விடாதுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்கம்மா. அப்படி கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, வேடிக்கை பார்க்காதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய வேளை இது. ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டணுமே, ஆண்டவர் உங்களுக்கு இறங்கணுமே, ஆண்டவர் உங்களுக்கு இறங்கணுமே. கவனத்தை சிதற விடாதுங்க. சத்துரு உங்க நல்வாழ்வை கெடுக்கிறவ, சத்துரு உங்க நல்வாழ்வை கெடுக்கிறவ, சத்துரு உங்களை ஏமாற்றுகிறவன். அவனுடைய வஞ்சக எண்ணங்களுக்கு உட்படாதுங்க. கவனத்தை சிதறாதுங்க. ஆமே. கொஞ்சம் வாயை திறந்து கர்த்தரை துதிங்கம்மா. கர்த்தரை துதிங்க, 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 துதிங்க. அவர் உங்களுக்கு இறக்கம் செய்யணும் இன்னைக்கு. தாயே தகப்பனே, கர்த்தர் உங்களுக்கு இறங்கி அற்புதம் செய்யணும் இன்னைக்கு. ஆமே, ஆமேன். அநேகர் மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஆமே, முடமாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். செயல்பட முடியாமல் இருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை தூக்கி மறுபடியும் நிறுத்தணும். உங்க வாழ்க்கையை மறுபடியும் தூக்கி நிறுத்தணும். ஆமே. இடிந்து போன வாழ்க்கையை கர்த்தர் திருப்பி கட்டணும். பிரிந்து போன உங்க வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் ஒன்றிணைக்கணும். கையாமே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கூப்பிடுங்க. இரக்கம் செய்யும் ஐயா என்று கூப்பிடுங்க. அமைதியா மட்டும் இருக்காதுங்க. பர்த்திமேயு ஒன்றை அறிந்து கொண்டா, இதுவே தருணம், இன்றே ரட்சணிய நாள் என்பதை உணர்ந்து கொண்ட பர்த்திமேயு அமைதியா இருக்கல. தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஓலமிட ஆரம்பித்தா. ஆமென். கர்த்தர் மனம் இறங்கினார். அதுபோல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கட்டுமே. ஹalleluya. துனமர கலதடரலகதரியாந்தரரபா. ஹalleluya. அப்படி சொல்லுங்கம்மா. உங்களை தான் நேசிக்கிறேன், உங்களை தான் தேடி வந்திருக்கிறேன். சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை ஆராதனை வேளையில, இயேசுவே உங்களை தான் தேடுகிறேன், என் இதயம் உங்களை தான் தேடுகிறது. ஆமென். உண்மையுள்ள தெய்வத்தை தேடுகிறது. என் இருதயம் உம்மைத்தான் தேடுகிறது. நான் உம்மைதான் நேசிக்கிறேன். ஓ எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே செய்யா, உம்மைத்தான் தேடுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலவேளை? நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க ஒரு முறை கூட. உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. வாலிப தம்பி சொல்லுங்க. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட சேர்ந்து சொல்லுவோம். உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் மகிழுதையா. எனது உரிமையா ஆண்டவரை பார்த்து கேளுங்க. உரிமையா சொல்லுங்க. என் இதய ஏக்கமே, இனியவரே செய்யா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன். எத்தனை உள்ளங்கள் இந்த காலவேளையில் ஆண்டவரை தேடுகிறது. எத்தனை உதடுகள் கர்த்தரை நேசித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை உள்ள ஆண்டவரை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே செய்யா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன். சொல்லுங்கம்மா. கொஞ்சம் வாயை திறந்து சொல்லி பாருங்க. நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். உம் அன்பு மாறாதையா. சொல்லுவோமா?
ஒரு நாளும் அழியாது. எத்தனை உள்ளங்கள் இந்த வார்த்தையை சொல்ல தைரியமா சொல்ல முடியும்? ஒரு நாளும் அழியாதையா. மறுபடியும் சொல்லுவோம். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாமே நாங்கள் பார்க்கிற அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாமே மாற்றும். ஆமென். உம் அன்பு மாறாதையா, உம் அன்பு மாறாதையா, ஒரு நாளும் அழியாதையா. இசையா ஒரு நாளும் அழியாதையா, ஒரு நாளும் அழியாதையா. உம்முடைய அன்பு ஒரு நாளும் அழியாதையா. உலக அன்பு, உலக அழகுகள், உலக எழிலெல்லாம் ஒரு நாள் மாறிடும். ஆண்டுடைய அன்பு மாறாது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உம் அன்பு மாறாது ஆண்டவரே, உம்முடைய அன்பு மாறாதப்பா. சொல்லுங்க கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி. உங்க அன்பு மாறாதது, உம்முடைய அன்பு மாறாதது. அது அழிந்து போகிற ஒன்று அல்ல. உம்முடைய அன்பின் ஆழங்களுக்கு முடிவே இல்லை. சொல்லி பாருங்க. உம்முடைய ஆழங்களுக்கு, உம்முடைய அன்பின் ஆழங்களுக்கு, உம்முடைய அன்பின் அகலத்திற்கு முடிவே இல்லை. அவ்வளவாய் அன்பவாய், அவ்வளவாய் எங்கள் மீது அன்பு கூறுகிறீரே. அவ்வளவாய் அவ்வளவாய் மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள தூரம் எவ்வளவோ அவ்வளவாய் உம்முடைய அன்பு. ஆமென். அவ்வளவாய் உம்முடைய அன்பு, அவ்வளவாய் உம்முடைய இரக்கம், அவ்வளவாய் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்காக எங்களுக்காக எங்களுக்காக. ஆமென். கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. உங்க அன்பு மாறாதது, உம்முடைய அன்பு மாறாதது. ஆமென் ஆமென் ஆமென். உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கங்கள் பெரியது. ஆமென் ஆமென். அதற்காக தான் வந்திருக்கிறோம். மாறாத அன்பை ருசிக்க தான் வந்திருக்கிறோம். மாறாத அன்பை பெற்றுக்கொள்ள தான் வந்திருக்கிறோம். மாறாத கிருபையை அனுபவிக்க தான் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் வாஞ்சியோடு கூட நிற்கிறோம். ஆண்டவரை பார்த்து, மாறாத உம்முடைய அன்பை அனுபவிக்கவே வந்திருக்கிறேன், மாறாத உம்முடைய பிரசன்னத்தை ருசிக்கவே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலக அன்பெல்லாம் ஏமாற்றி விடும். உலக ஆமென் எழிலெல்லாம் ஒரு நாள் நம்மை ஏமாற்றி விடும். அது நம்மை மயக்கி விடும், நம்மை வஞ்சித்து விடும். ஆனால் மாறாதது கர்த்தருடைய அன்பே, மாறாதது தேவனுடைய அன்பே. சொல்லுவோம். உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய அன்பு விலகாதது, உம்முடைய அன்பு மாறாதது. எஸ் லார்ட். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா. ஆமென். தன்னையே நமக்காய் ஒப்பு கொடுத்த அன்பு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க அன்பு எத்தனை பெரிதுன்னு சொல்லுங்க. அவரையே கொடுத்தவர். ஆமென். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தன்னையே நமக்காய் கொடுத்தவர், அவருடைய இரத்தத்தையே நமக்காய் சிந்தினவர், மற்ற எல்லாவற்றையும் கொடுப்ப ஆமென் அருளாதிருப்பது எப்படி? அவருடைய அன்பிற்கு இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை. முடிவில்லாத அன்பை உடையவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது. சொல்லுங்க. உங்க உணர்ந்து உணர்ந்து சொல்லி பாருங்க பிள்ளைங்க எல்லாம். கிருபை பெரியது, பின்னாடி இருக்கிற தாய் தகப்பன் பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஒன்று அப்படி கவனிங்க. நீங்க சொல்லும் பொழுது உங்க உள்ளம் மகிழணும். அந்த வார்த்தை உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரணும். அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லம்மா. உங்க அன்புங்கிறது, தேவனுடைய அன்புங்கிறது, அதை சொல்றதே எவ்வளவு பாக்கியமானது. அதை சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் சொல்லுங்க. நம்ம இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை வரட்டும்.
உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எல்லாரும் கற்களை எடுத்துக்கொண்டாங்க கல் எறிகிறதற்கு. பாவியாய ஸ்திரிய அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கற்களை எடுத்துக்கொண்ட போது ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன் என்று. எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். இந்த உலகம் நம்மை தூஷிக்கலாம், இந்த உலகம் நம்மை அவமானப்படுத்த முன் வரலாம். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். எந்த நிலையில் இருக்கிற மனிதன் ஆண்டவர் வெட்கப்படவே விட மாட்டார். கையை தட்டி கத்தற, உங்க இரக்கம் இவ்வளவு பெரியதுன்னு சொல்லுங்க. ஆமே. உலகம் என்னைக்கோ நம்முடைய வாழ்க்கையை முடிக்கணும்னு தீர்மானித்த பொழுது, உலகத்தின் காரியங்கள் என்றோ நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளணும்னு சொல்லி எண்ணிய பொழுது, ஆண்டவர் நமக்கு பக்கபலமா இருந்தா. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்கள் ஆதரவா இல்லாதிருந்திருப்பீரேயாலா நாங்கள் என்றோ மடிந்திருப்போம். உம்முடைய வலதுகரம் எங்களுக்கு துணையா இராதிருந்தா, ஆமென், இந்த உலகம் என்றோ எங்களுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி இருக்கோ. ஆமே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது. அநாதைகளைப் போல அலைந்த நாட்கள் உண்டு, அநாதைகளைப் போல தடுமாறி கொண்டிருந்த நாட்கள் உண்டு. அநாதையை அலைந்து கொண்டிருந்த நம்மை தான் கர்த்தருடைய கரங்கள் பிடித்தது. தகப்பன் இல்லாமல், தாய் இல்லாமல், நேசிக்க யாரும் இல்லாமல், ஓ பெற்றெடுத்த பிள்ளைகளால வெறுக்கப்பட்ட நிலைமை, நம்பின வியாபாரங்கள் கைவிட்ட நிலைமை, எந்த ஆசீர்வாதம் இல்லாம தனித்து விடப்பட்ட, அன்று ஆகர் வனாந்தரத்திலே தனித்து விடப்பட்டது போல ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமையில இருந்த நம்மை கர்த்தருடைய கரங்கள் பிடித்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் பிடித்திருந்தது. தள்ளாடி கொண்டிருந்த முழங்கால்களை கர்த்தருடைய கரம் உறுதிப்படுத்தினது. மங்கி எரிந்து கொண்டிருந்த விளக்கை ஆமென் கர்த்தர் ஆமென் விட்டு விடல. நெறிந்த நாணலை போல் இருந்த நம்மை முறிய விடல. ஆமென். மங்கி எரிந்து கொண்டிருந்த விளக்கை கர்த்தர் அணைக்க விடல. அதனாலதான் இன்னைக்கு நாமும் நம்முடைய குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓ, நம்ம பலத்துல இல்லம்மா. சொல்லுங்க, அது ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. என் பலத்துல இல்ல ஆண்டவரே, நான் என் பலத்துல வாழலையா. ஓ, உங்க கிருபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உங்க இரக்கத்துல பிழைத்து இருக்கிறோம். நானும் என்னுடைய பிள்ளைகளும் உம்முடைய பலத்தால, உங்க இரக்கத்தினால, நாங்களும் என் குடும்பமும் உங்க கிருபையால போஷிக்கப்பட்டு உங்க கிருபையாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உங்க தயவாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமே. ஓரி அம்பல துடுரோரி அத்தலரதடரலர கல்பரபா ரிமௌதல ஷல்தரரோ. கர்த்தருடைய ஆவியானவரே, நீ நல்லவரே, வல்லவரே. ரிகமலதடரலதரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கமஷந்தரலபா. ஓ ரிகதலர பௌதன ஷல்பரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்கம்மா. இருதயம் துதியால நிரப்ப விடுங்க. துதியால நிறைந்து கொண்டே இருங்க. அந்த துதியின் அனுபவம் தான் உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியின் ஊற்றை உண்டு பண்ண முடியும். மனம் திறந்து துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் மகிழ்ச்சியோடு கூட உங்களை ஆமே தம்முடைய பலத்தால நிரப்புவா. அவர் வெறுமையா விடமாட்டா. ஆமென், ஆமென். பலவித கவலை, கஷ்டம், பலவித பாரங்கள் உங்களை நெருக்கி வந்திருக்கிறது. அதுதான் உங்க துதியினாலதான் அவைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல உருக முடியும். நம்முடைய துதிதான் இந்த கற்பாறைகளை உடைத்து நொறுக்க முடியும். ஆமே. உங்களுக்கு ஒரு சேதமும் வருவதில்லை, ஒரு சேதமும் வருவதில்லை. நீங்க விரும்பினது போல காரியங்கள் நடக்காது.
தோல்வியில முடியும் என்று எண்ணுகிறீர்கள், அது தோல்வியில முடியாதம்மா. கர்த்தர் அந்த காரியங்களை பொறுப்பெடுத்திருக்கிறபடினால மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி, என்ன ஆகுமோ, காரியங்கள் எப்படி வாய்க்குமோன்னு கலங்கிக் கொண்டிருக்கிறீங்களே, கர்த்தர் கரம் பிடித்திருக்கிறதுனால கர்த்தர் செவ்வையாய் செய்து முடிப்பா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் நம்புகிற கண்மலை நீரல்லவோ, என் மறைவிடம் நீரல்லவோ, என்னை தாங்கும் கரங்கள் உமதல்லவோ. ஓ இயேசுவே, நாங்கள் நம்புகிற கண்மலையை சொல்லுங்க. நான் நம்புகிற துருகமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் அரணும் நீரே, என் பலனும் நீரே, என் துணையும் நீரே, என் ஆதரவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷலகரலதடரலபா. உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனை வேளையில உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் பக்கமாய் நீ சேர்த்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பராக்கிரமம் செய்கிற வலதுகரம் இன்றளவும் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறதை நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்கள் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினீரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல. நீர் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீர், எங்கள் மீது நோக்கமாகவே இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிறீர். ஒருவரும் கெட்டு போவதும் உடைய விருப்பம் இல்லை, ஒரு ஆத்துமாவும் கெட்டு போவதும் உடைய சித்தம் இல்லை. இந்த ஆராதனையில் பங்கெடுத்த எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் நினைவாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இதனால் உண்டாகிற துதி கன மகிமை எல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். இந்த ஆராதனை தொடர்ந்துள்ள பகுதிகள் மூலமாய் இன்னும் உம்முடைய பலத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.